கிறிஸ்துவுக்கு என அன்பானவர்களே, ஆண்டுடைய நல்ல பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தேவனாகிய கடவுள் புதிய நாளின் மேன்மைகளை கொடுத்து நம்மை தாங்குவாராக. இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது யாத்ராகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 5வது வசனம். இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை காத்து கொள்ளுவதனால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். மை ஓன் பொசிஷன், என் ஆண்டவருடைய சொந்த சம்பத்தாக நம்முடைய வாழ்க்கை. எப்பொழுது என்று சொன்னால், என் தேவன் தருகிற அந்த மெல்லிய சப்தத்தை நாம் கேட்டு அதன்படி செய்யவும் அவரோடு நடக்கவும் நாம் தீர்மானிக்கும் பொழுது, என் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லி அந்த உரிமையை நிலைநாட்டுகிற, ஆண்டவருடைய சொந்தங்களாய் வலம் வருகிற நிலைகளை ஆண்டவர் தருகிறார். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் உறவை விரும்புகிறார். தேவனாகிய கடவுள் உறவை விரும்புகிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் நாம் பார்க்கும் பொழுது, ஆதாமையும் ஏவாளையும் ஏதேன் தோட்டத்தில் வைத்துவிட்டேன், வேலை முடிந்து விட்டது என்று சொல்லிவிட்டு விடவில்லை. அவர்களை சந்திக்கும்படியாக மாலை வேளையிலே உலாவுகிறார். அந்த காலம் தவறுகள் மீறுதல் வந்து விட்டது. அத்தோடு அவர் முடித்து விடவில்லை. காயின் ஆபேலுடைய வாழ்க்கையிலும் கூட தேவன் குறுக்கிடுகிறார். அவனை விசாரிக்கிறார், ஏன் உன் முக நாடி மாறுபட்டது என்று சொல்லி. நோவாவின் காலத்தில் அந்த உறவின் அடிப்படையிலே அவர் நல்லவர்களை பிரித்தெடுக்க முற்படுகிறார். இப்படி தொடர்ச்சியாக என் தேவனுடைய நடக்கை, தான் நேசிக்கிறேன், உறவு காண்பிக்கிறேன் என்பதை காண்பிக்கிற ஒன்றாய் காணப்படுகிறது. ஏறக்குறைய 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த உலகத்தில் அவதரித்த ஆண்டவர், நீங்களும் நானும் அவருடைய சொந்த ஜனம், அவருடைய சம்பத்து என்கிற உணர்வில் நாம் மீட்கப்பட வேண்டும் என்பதற்காக தன்னை பலியாக கொடுக்கவும் இந்த உலகத்தில் வந்த தேவனாய் அவர் காணப்படுகிறார். யாக்கோபு எழுதின கடிதத்தில் 1ஆம் அதிகாரம் 17வது வசனம் இப்படி வருகிறது: நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. நன்மையான எந்த ஈவும் ஜோதிகளின் பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. ஏன்? என் ஆண்டவர் என்னை நம்மை நேசிக்கிறவராய் காணப்படுகிறார். He is all in our life. அன்புக்குரியவர்களே, என் தேவனுடைய சொந்த சம்பத்து என்று சொல்லி என் தேவனை அழைக்கும் பொழுது, அதில் மாசு இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு நேராக வாழ நாம் நம்மை ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னால், நம்மை பிரித்தெடுக்க முயற்சிக்கிறவர், தன்னை சொந்த ஜனம் என்று மென்மை பாராட்டுகிறவர், நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு காரியங்களையும் நிறைவுக்குள்ளாய் வைத்து நம்மை தாங்குவார் என்பதில் எந்த ஐயங்களும் இல்லை. அந்த கிருபைகளை பெற ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய், இந்த வேளைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உலகத்தில் எத்தனையோ விதமான தேவைகளுக்காய் காத்திருக்கிற மக்கள் உண்டு. அந்த மக்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம். அவருடைய தேவைகளை சந்தியும் சுவாமி. எல்லாவற்றுக்கும் மேலாக நீர் எங்களை சொந்த சம்பத்தாய் வைத்திருக்கிறீர். நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிற மக்களுக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதியும். கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம், ஜெபங்கள் பிதாவே, ஆமென்.